இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மகத்துவமுள்ள ராஜாவான தேவாதி தேவனுடைய சமூகம் இந்த ஆராதனை நாளில் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. பிதாவினுடைய பலத்த கரம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்வில் மகிமையாக இறங்குவதாக. ஆவியானுடைய பிரசன்னத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சபை ஜனங்கள் எல்லோருமாய் தேவனுடைய அற்புதமான பிரசன்னத்தினால் புதுபலன் அடைந்தவர்களாய் எழும்புவீர்களாக. மாதத்தில் முதல் வாரமான இந்த முதல் ஆராதனை நாளில் ஆண்டவராக இயேசுவனுடைய உடலை தின்று அவருடைய இரத்தத்தை குடிக்கும்போது தேவனோடு இணைந்த அந்த மகிமையான புது வாழ்வின் ஆசீர்வாத பலன் உங்களை பூரணமாய் சுகமாக்கி ரட்சிப்பின் ஜனங்களாய் அநேக ஆயிரங்களை ஆதாயப்படுத்தும் ஜனங்களாய் தேவன் உங்களை மாற்றுவாராக. யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவரின் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என்ன அற்புதம் அன்பானவர்களே! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய சீஷர்களுக்கு விருந்து வைத்தார். யோவான் 21:12 பாருங்கள். கடற்கரையில் இருந்த அவர்களை கர்த்தர் இயேசு அழைத்து, வாருங்கள் சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார். அங்கு கரையில் வந்து பார்த்தால் அங்கு மீன்கள் பொரித்து வைக்கப்பட்டிருந்தது, சூடாக அப்பமும் இருந்தது. இந்த மீன்கள் அந்த சீஷர்கள் பிடிக்காத மீன்கள். இந்த அப்பங்கள் அந்த சீஷர்கள் வாங்கி கொண்டு வராத அப்பங்கள். எத்தனை கரிசனுள்ள தகப்பன் நம்முடைய தேவன்! தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக அவரே மீன்களை சமைத்து அவரே அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு வைத்திருந்தார். ஆமாம் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவை முழு மனதோடு நாம் தேடும்போது நமக்குரிய எதிர்கால அப்பங்கள், நமக்குரிய வாழ்க்கையின் தேவைகள், நம்முடைய குடும்ப தேவைகள், பிள்ளைகளின் தேவைகள், நம்முடைய எதிர்காலத்தின் திட்டத்தின் தேவைகள், ஊழிய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி அவரை தேடும்போது அந்த ஆசீர்வாதமான விருந்தின் வாழ்க்கைக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்ட பிறகு அவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், யோனாவின் குமாரனான சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இந்த உலகத்தில் ஞானி, அறிவாளி, பணக்காரன், படித்தவன், பெரிய பெரிய புகழ் பெற்றவன், பெரிய பெரிய அரசியல் தலைவன், பெரிய பெரிய அதிகார மனிதன் என்று ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நான் விட்டு வெறுமையான மனிதனான உன்னை நான் என் சீஷனாய் தேர்ந்தெடுத்தேனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்டார். இதான் இன்றைக்கு இந்த செய்தி கேட்குற உங்களிடத்திலும் நம்மிடத்திலும் கர்த்தராகிய இயேசு கேட்குற கேள்வி. நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? தாயை காட்டிலும், தகப்பனை காட்டிலும், மனைவி பிள்ளைகளை காட்டிலும், ஏன் நமது உயிரை காட்டிலும், நமக்கு ஜீவனை கொடுத்து தன் உயிரை நமக்காக கொடுத்து நம்ம மீட்ட ஆண்டவர் இயேசுவின் மேல் மேலான அன்பு, உண்மையான அன்பு, உத்தமமான அன்பு, அந்த நீடித்த அன்பு, அவரே பற்றி கொண்ட அன்பு அவருக்கு கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்று பேதுரு சொன்ன போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். பார்த்தீர்களா? கர்த்தர் ஊழியத்தை தந்தார், சபை ஊழியத்தை தந்தார். முதலாவது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இந்த அப்போஸ்தலர்களை முதலாவது சுவிசேஷர்களாக பயன்படுத்தினார் ஆண்டவர். என்னுடைய தனி வாழ்விலும் கூட 40 வருஷங்களுக்கு மேலே என்னை சுவிசேஷகனாக உலகமெல்லாம் ஆண்டவர் என்னை சுவிசேஷ அறிவிக்க பயன்படுத்தி, இப்பொழுதோ அந்த சுவிசேஷத்தில் ரட்சிக்கப்பட்ட அநேக குடும்பங்களை கொண்டு பரிசுத்த சபை எழுப்பும் ஊழியத்துக்கு எங்களை அழைத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி அது நடந்தது. ஆமாம் அன்பானவர்களே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? அப்படி என்ன ஆண்டவராக இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு நமக்கு இருக்கிற தகுதி என்ன தெரியுமா? எல்லாவற்றை விட அதிகமாய் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும். அவரை அன்பு செய்தால்தான் அவரோடு கூட நாம் இருப்போம். அவரை நாம் இரவு பகலாய் தேடுவோம்.
அவர் அருவருக்கிற பாவங்களை விட்டு விடுவோம். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அழியாத சத்தியத்தை அனுதினமும் நாம் கடைபிடிப்போம். அதன்படி நடப்போம். ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தால் ஒரு 50 கேண்டில் கொளுத்து, என் படத்தை சுற்றிலும் லைட்டு போடு, தினமும் ஒரு 23 பூ வாங்கி போடு என்று ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? என்னை அன்பு செய்வாய் என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. தேவனுடைய சபை ஊழியம் என்பது விளையாட்டல்ல, தாளந்தை சார்ந்ததல்ல, திறமையை சார்ந்ததல்ல. ஏதோ ஒரு 4 பாட்டு பாட கற்றுக்கொண்டால் அதனால் ஒரு சபை ஊழியனா ஒருத்தன் வர முடியாது, வரக்கூடாது. அல்லது வசனத்தை 2-3 வசனம் தெரிஞ்சு கொண்டால், அல்லது அந்த ஊழியர் தெரியும், இந்த ஊழியர் தெரியும், இந்த பிரசங்க தெரியும், அந்த பிரசங்க தெரியும் என்று ஊரில் இருக்கிறவங்களாம் தெரியும் என்பதனால இன்றைக்கி ரொம்ப பேர் ஊழியம் செய்ய வந்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்ற நேரத்தில் பிசாசு அவர்களை தொடும்போது அந்த ஊழியம் செய்தவங்களாம் அட்டுழியக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். வேதத்துக்கு விரோதமான வஞ்சனை உள்ளவர்களாக, பொய்யர்களாக மாறிப்போன ஏராளமான பேர். என்றால் அவர்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யவில்லை. அதனுடைய விளைவுதான் அவர்கள் கேடும் மோசமும் நாசமும் பண பித்தர்களாக மாறிப்போய் இன்றைக்கு மாய்மாலங்களில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, நாமோ எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் எப்போதும் இயேசுவை தேடுவோம். ஏன்னா நாம் நேசிக்கிற நேசர், அவர் அன்பினால் நம்மை ரட்சித்தார். நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் முழு இதயத்தின், முழு ஆத்மாவின், முழு பலத்தின் அன்பு. இந்த அன்பு இருந்தால்தான் அவருடைய சத்தியத்தை நாம் கடைபிடிப்போம். அவர் அருவருக்கிற பாவத்தை நாம் விட்டுவிட்டிருப்போம். அவர் முகத்தையே தேடுகிறவர்களாய் அவரோடு நாம் இருப்போம். அப்பொழுது நமக்கு தேவன் ஆத்தும் ஆதாயம் செய்யும் ஊழியத்தை தருகிறார். மணவாட்டி சபை எழுப்பும் ஊழியத்தை தருகிறார். பரலோக பிதாவினுடைய ஆளுகை இருக்கிற சபை ஊழியத்தை தருகிறார். ஆத்துமாக்கள் மேல் கர்சனுள்ள சபை ஊழியத்தை நமக்கு தேவன் தருகிறார். ஆகவே இந்த நாளில் தேவனே, என் முழு உள்ளத்தோடு நான் உம்மை அன்பு செய்ய பலனை எனக்கு தாரும். முழு ஆத்மாவோடு உம்மையே அன்பு செய்வேன், உம்மையே அன்பு செய்வேன். உன் வசனத்தின்படி நான் வாழ்வேன், உம்மோடு கூடவே இருப்பேன். எனக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் ஊழியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, இந்த டே வித் ஜீசஸ் பார்க்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் உங்கள் வீடு துதி வீடாய், நாளைக்கு உங்கள் வீடு ஒரு சபையாய் மாற வேண்டும். அதுதான் எங்களுடைய வாஞ்சையை. உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபைகளாய் எழுப்ப போகிறார், மகிமைப்பட போகிறார். நாம் ஒப்படைப்போமா? உண்மையே அன்பு கூறுவேன், அந்த அபிஷேகம் எனக்கு தாரும். உண்மையே நான் நேசிப்பேன், உண்மையே நான் ஆராதிப்பேன். உம்முடைய வார்த்தையின்படி என் நேசரே இயேசுவே நான் நடப்பேன். நீர் அருவருக்கிற பாவங்களை விற்று விடுவேன், அதை சாகடிப்பேன். நான் உமக்கு சித்தமானதே செய்வேன், உன் வார்த்தையின்படி நடப்பேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து கொண்டு வந்தாலே போதும். ஆத்துமாக்களை தேடி வரும் அற்புதமான சபை ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம் வழியாய் அவர் மகிமைப்படுவார். ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை அனுப்பி துரோகிகளும் சண்டாளர்களுமான எங்களெல்லாம் மீட்க வைத்தீர். உமக்கு கோடி நன்றி தகப்பனே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உமது மகத்துவமுள்ள அன்பு மாறாதது ராஜா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முழு உளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு செய்யும் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். உம்மோடு இரவும் பகலமாக இருக்கிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய அழியாத சத்தியத்தின்படி நடக்கிற அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். அப்பொழுதுதான் உம்முடைய ஆடுகளான உம்முடைய ஜனங்களை நாம் மணவாட்டி சபைகளாக, உத்தம சபைகளாக, ஆண்டவரே பரிசுத்த சபைகளாக நாங்கள் உமக்கு நேராய் நடத்த முடியும். அந்த பலனை எங்களுக்கு தாரும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.